கூவத்தில் முதலைகளின் அட்ராசிட்டி தாங்க முடியாம, அந்த கூவத்தில் முதலைகள் தான் இந்த பணத்தெல்லாம் விழுங்கிருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவரும் சொன்னாரு. 1967ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 3 கோடி ரூபாய் அலாட் பண்ணப்படுது. இன்னைக்கு நீங்க அதோடைய மதிப்பு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 150 மடங்கு ஏத்திக்கணும். கூவத்த வந்து தூர்வாரியாச்சா, எல்லாம் நடந்துருச்சா? இல்ல டிலே ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சட்டசபையில சொன்னா, எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் குடுங்க. சரி ரைட் ஓகே. கூவத்துல வந்து முதலைகள்லாம் வந்து அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்குது. முதலைகள் தொல்லை தாங்க முடியல. ஓகே. அதனால வந்து அந்த பணியாளர்கள்னால போய் அங்க எதையுமே செய்யவே முடியல. அப்படின்னு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துருது. சரிங்க, ரைட் ஓகே. இதுக்கு வந்துட்டு இது வந்து 15 கோடி ரூவா ப்ராஜெக்ட். உங்களுக்கு 3 கோடி ரூவா அலாட் பண்ணப்பட்டுச்சு. அந்த ம். 3 கோடி ரூவா எங்க? அப்படின்னு. அது என்ன அங்க இருந்த முதலையெல்லாம் விழுங்கிருச்சா? ம். அப்படின்னு கேட்டாங்களாம். ஓகே சார். ஆமா. கூவத்தில் முதலைகளின் அட்ராசிட்டி தாங்க முடியாம, அந்த கூவத்தில் முதலைகள் தான் இந்த பணத்தெல்லாம் விழுங்கிருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவரும் சொன்னாராம். இது அவை குறிப்புல இருக்குது. நிஜமாவா சார்? 1967, 68 நிதியாண்டில் ஓகே. நடந்த ம். ஒரு நாள்ல இது வந்து ஓகே. அவை குறிப்புல இருக்குது. தக் லைஃப்